டூஸ் ஃபேமிலி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஜீவ விவசாயம், உயிராற்றல் வேளாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. நம்ம சேனலை பார்க்காதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாம்பல் பூச்சிக்கொல்லி எவ்வாறு தயார் பண்ணலாங்கிறத சொல்ல போகிறேங்க. ஒரு சாம்பல் கலவையில் எவ்வாறு பூச்சிக்கொல்லிகளை நம்ம தயார் பண்ணலாங்கிறதும் அதை எவ்வாறு அதை பயன்படுத்தலாங்கிறதையும் சொல்ல போகிறேங்க. இந்த கரைசலை மாதத்துக்கு ஒரு முறை அடித்தா போதுங்க. 15 நாளைக்கு ஒரு முறை வைத்தாலே போதும் இந்த கரைசலை. இந்த கரைசலை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு எளிமையான பொருள் போதுங்க. குறைந்த செலவில் அதிக நன்மை தர கரைசலுங்க இது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 200 லிட்டர் ட்ரம்மு, 200 லிட்டர் தண்ணீருங்க, 10 கேஜி சாம்பல், காய்ந்த மாட்டின் எரு 10 கேஜிங்க, 1 லிட்டர் வேப்ப எண்ணெய், ஒரு காதி சோப்புங்க. இவ்வளோதாங்க இந்த கரைசல் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருள். முதலாவதாக 200 லிட்டர் ட்ரம்மில் அந்த காய்ந்த எருவை போட்டு நல்லா ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு 10 கேஜி சாம்பலை மெதுவாக அதில் போட்டு கலக்கணுங்க. சாம்பலும் சாணமும் நல்லா கலந்த பிறகு தனியாக ஒரு வாளியை எடுத்துட்டு அந்த வாளியில் 1 லிட்டர் தண்ணியில் காதி சோப்பை நல்லா கரைச்சிட்டு நம்ம சொன்ன அந்த வேப்ப எண்ணெயை அதில் நல்லா ஒரு வேப்பங்குச்சியை வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த கலவையை இந்த ஊறிய சாணம் மற்றும் சாம்பல் கரைசலில் நல்லா ஊற்றி ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கிய பிறகு இந்த கலவை தயாராயிருங்க. இந்த கலவையை நல்லா வடிகட்டி ஸ்பேயரில் நிரப்பி அதை நம்ம இலைகளின் மேல் பகுதியில் மாதத்திற்கு ஒரு முறை 15 நாள் இடைவெளி வைத்து நம்ம அடிச்சுக்கலாங்க. இந்த வடிகட்டிய அந்த சக்கைகளை அனைத்தையும் வேஸ்ட் ஆக்காமல் செடிகளின் வேர் பகுதிகளுக்கு உரமாக இடலாங்க. இதனால் செடிகளுக்கு அதிக சாம்பல் சத்து, மண்ணின் வளம் பெறுகிறதுங்க. பூச்சி தாக்கங்கள் ஏதாவது இருந்தால் அழியப்படுதுங்க. இந்த அருமையான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரம் சேர்ந்த இந்த கலவையை தயார் பண்ணி நீங்களும் பயன்பெறணுங்க. எளிய முறையில் தயார் பண்ணலாங்க. செலவு மிகவும் கம்மிங்க. நம்ம விவசாய நண்பர்கள் கிடைக்கும் பொருளை வைத்து அதிக நன்மை தரும் இந்த கலவையை தயார் பண்ணி மகசூல் பெறலாங்க. இனி வரும் இந்த இயந்திர உலகத்தில் அனைத்து விவசாயிகளும் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி பயிரிட்டு இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தி மக்களின் நலனையும் உங்களின் நலனையும் கருத வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேங்க. இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிங்க.